அம்பேத்கர் நமக்கு மிக தெளிவாக ஒரு வரலாற்று பேருண்மையை நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி. இந்தியா முழுவதும், ஏதோ தமிழ்நாடு மட்டுமல்ல, தென்னிந்தியா மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி. அந்த மொழி வட இந்தியர்களால் சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கத்தால் அது மெல்ல மெல்ல ஒரு பண்பாட்டு படையெடுப்பு நிகழ்த்தப்பட்டதால் அங்கு இருக்கிறவர்கள் எல்லாம் அதை பேச மறுத்து சமஸ்கிருதமயமாகி வேற்று வடமொழியை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டார்கள். தென்னிந்திய மக்கள், குறிப்பாக தமிழர்கள் தான் அந்த மொழியை இன்னும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜாதி தான் அவர்களுடைய மூலதனமாக இருக்கிறது. அந்த ஜாதியின் மீதுதான் அவன் மதவாத இயக்கங்களை கட்டமைக்கிறான். அந்த ஜாதியினுடைய ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில் தான் அவன் தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் நீ வேறு அவன் வேறு என்பதாக அவன் பிரித்தாழ்கிறான், வெறுப்பை சுமத்துகிறான். இதிலிருந்து வெளியேறிய கிட்டத்தட்ட ஒரு 15% இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினர், அவர்கள் ஏற்கனவே தீண்டத்தகாத மக்களாக இருந்தவர்கள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 90% சிறுபான்மை மதங்களை தழுவி இருக்கக்கூடிய மக்கள். அவர்களை நமக்கு எதிரியாக முன்னிறுத்துகிறார். புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசமைப்பு சட்டம் என்பது ஒரு சமூக ஆவணம். வரலாற்று அறிஞர்கள், சட்ட அறிஞர்கள் அதை ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் என்று சொல்லவில்லை, அது ஒரு சமூக ஆவணம் என்று சொல்கிறார். அந்த சமூக ஆவணம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டில் எந்த ஜாதியில் ஒருத்தன் பிறந்திருந்தாலும் அவன் மனிதனாக முதலில் மதிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் என்பவன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், மனிதனாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவன் ஜாதி எந்த ஜாதி என்பது அல்ல, எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் அந்த பிறப்பின் அடிப்படையில் அவனுடைய மதிப்பு தீர்மானிக்கப்படக்கூடாது. அவன் மனிதன் என்பது தீர்மானிக்கப்படும். ஒரு மனிதன் என்பவன் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவனுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. ஒன் மேன் ஒன் வேல்யூ. அவனுக்கு ஒரு வாக்கு இருக்கிறது. யாரெல்லாம் வயது வந்தவர்களோ அவர்களுக்கெல்லாம் வாக்கு என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். அப்படியான ஒரு சமூக ஆவணத்தை அம்பேத்கர் அறிமுகப்படுத்தினார். திராவிடர் கழகம் எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கில் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கருத்தரங்கில் பங்கேற்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த கழகத் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இங்கு பதிவு செய்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய ஐயா பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் என்னுடைய தலைப்பையும் சேர்த்து அவரே விரிவாக 2 தலைப்புகளிலும் சிறப்புரையாற்றி இங்கே அமர்ந்திருக்கிறார். என்னுடைய வேலையை குறைத்த அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல், RSS, வலதுசாரி அமைப்புகள் எல்லாவற்றையும் அடையாளம் காட்டி இங்கே விரிவான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அது குறித்து நான் அதற்கு மேல் பேசுவதற்கு எதுவும் இல்லாததால் அதை தாண்டிய சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். ஒருபுறம் தேசிய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை உள்வாங்க துடிக்கக்கூடிய ஒரு சதித்திட்டம் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் அறிவோம். மிக நீண்ட நாட்களாக புரட்சியாளர் அம்பேத்கரை எப்படியாவது அரவணைத்து அவருடைய கொள்கைகளை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்று ஒருபுறம் மிகப்பெரிய சதித்திட்டம் இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் தந்தை பெரியார் அவர்களை கொச்சைப்படுத்தி அவதூறுகளை சுமத்தி தந்தை பெரியாருடைய மண்ணாக இது இருந்துவிடக்கூடாது என்பதற்கான ஒரு சதித்திட்டம்
தமிழ்நாட்டில் ஏதோ அண்மை காலமாக நடந்து கொண்டிருப்பதாக நீங்கள் கருத வேண்டியதில்லை. அதுவும் மிக நீண்ட நாட்களாக, ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்காக நாமெல்லாம் பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், சமூக செயல்பாட்டாளர்கள் பெரிதும் பதற்றப்பட தேவையில்லை என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் நீங்கள் எவ்வளவு விமர்சனம் என்ற பெயரில் கொச்சைப்படுத்தினாலும் அவதூறு செய்தாலும், அவர்களை மறைப்பதற்காக நீங்கள் என்ன விதமான செயல்களை செய்ய முன் வந்தாலும், அப்புரட்சியாளர்கள் இருவரும் யாருடைய ஆதரவுமின்றி அவர்களுடைய கொள்கைகளால், அவர்களுடைய உரைகளால், அவர்களுடைய எழுத்துகளால் அவர்கள் தலைமுறைகளை கடந்தும் நிற்பார்கள் என்பதுதான் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகின்ற செய்தி. அதனால் நாம் அன்றாடம் இது போன்ற வலைத்தளங்களிலே வரக்கூடிய இது போன்ற அவதூறுகளுக்கெல்லாம் நாம் நேரம் ஒதுக்கி அதற்கு பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். நாம் யாரும் அம்பேத்கரையோ பெரியாரையோ பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய எழுத்துகள், அவர்களுடைய கொள்கைகள் அவர்களை பாதுகாக்கும். அவர்கள் மறைந்து 50 ஆண்டு 70 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர்கள் மீது ஒரு ஆத்திரம் வருகிறது என்று சொன்னால், அவர்கள் இங்கே வினையாற்றி கொண்டிருக்கிறார்கள். மறைந்தும் தங்களுடைய கொள்கைகளால் வினையாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். தற்கால தலைவர்களை பற்றி யாராவது இவ்வளோ கடுமையாக பேசுகிறார்களா? கிடையாது. அப்போ காரணம் என்ன என்று சொன்னால், அவர்களுடைய இருப்பே அவர்களுக்கு எரிச்சலை தருவதாக இருக்கிறது. அது இருந்தால்தான் நாம் இன்னும் வேகமாக வேலை செய்வதற்கு, அணியமாவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இப்போ நாம் செய்ய வேண்டிய பணி என்ன? அவர்களே பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லி நாம் விட்டுவிடுவது அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய எழுத்துகளையும், தந்தை பெரியார் அவர்களுடைய எழுத்துகளையும், கொள்கைகளையும் நாம் 24 மணி நேரமும் 7 நாட்களும் தொடர்ச்சியாக பரப்புரை செய்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அன்றாட கடமையாக இருக்க வேண்டும். ஐயா அவர்கள் அரசியல் அல்லது இந்துத்துவ சக்திகள் அல்லது வலதுசாரி சக்திகள் எப்படியெல்லாம் பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான சதித்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார்கள் என்பதை அடையாளப்படுத்தினார். பொதுவாகவே நாம் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அதற்கு முன்பு வரை பல பேருக்கு, பொதுமக்களுக்கு கூட ஆர்எஸ்எஸ் என்றால் என்ன என்பது தெரியாது. இந்துத்துவ செயல் திட்டம் என்ன என்பது தெரியாது. பெரியாரிஸ்டுகளும் அம்பேத்கரிஸ்டுகளும் தான் அதை ஓயாமல் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லாருமே அதை புரிந்து கொண்டு அதற்கு எதிராக பணியாற்ற வேண்டிய கடமையை, ஆர்எஸ்எஸ் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு நச்சு இயக்கம் என்பதை பொதுமக்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் நாம் அதனுடைய இன்னொரு பக்கத்தை, அல்லது நாம் மிக ஆழமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு செய்தியைத்தான் நாம் தொடர்ச்சியாக விவாதத்திற்கு உள்ளாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்ம மொழி மிக முதன்மையானது. மொழி அடிப்படையிலான ஒரு தேசியம் இங்கே உருவாக்கப்பட வேண்டும். பெரியாருக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் எல்லாம்
மொழியை முன்னிறுத்தி ஒரு தேசியத்தை அமைக்க வேண்டும் என்பவர்கள்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ மொழிக்கு இங்கே முதன்மை தர வேண்டும். தமிழ் தேசியம் என்ற பெயரிலே பெரியாரிஸ்டுகளுக்கு கூட சிலருக்கு ஒரு மயக்கம் இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் எல்லாம் சரியாகத்தான் பேசுகிறார்களோ, திராவிட இயக்கம் மொழியை பற்றி பேசினாலும் கூட மொழிக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கவில்லையோ என்று சிலர் நினைப்பது போன்ற ஒரு தோற்றம் எனக்கு தெரிகிறது. அந்த மயக்கம் நமக்கு தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், நம்ம எப்பவுமே ஒரு பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார் என்று விமர்சனம் வரும்போதெல்லாம், இல்லை பெரியார் தமிழுக்கு நிறைய செய்திருக்கிறார் என்று நம்ம ஒரு டிஃபென்ஸ் ரோல் எடுத்து பேசத் தொடங்குகிறோம். அதனால் சொல்லுகிறேன், பெரியார் ஒரு சமூக மருத்துவராக வெளிப்படையாக என்ன மாதிரி கருத்துக்களை முன்வைத்தாரோ அதை நாம் அப்படியே பகுத்தறிவு கொண்டு பின்பற்ற வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை என்று நான் கருதுகிறேன். இல்லை அவர் மொழிக்காக நிறைய செஞ்சிருக்கிறார் என்று நம்ம ஒரு 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 டிஃபென்ஸ் ரோல், ஒரு தற்காப்பு ஒரு பங்கை நாம் ஆற்ற வேண்டியதில்லை என்று நான் கருதுகிறேன். ஏன் மொழியை தமிழ் தேசியவாதிகள் முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்பதைத்தான் நாம் சற்று ஆழமாக கேள்வி கேட்க வேண்டும் என்று கருதுகிறேன். இந்த நாட்டில் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது எது என்று சொன்னால், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஜாதிய சமூக அமைப்பு. இந்த ஜாதிய சமூக அமைப்பு தான் 1000 பிரச்சனைகள் இந்த நாட்டில் இருக்கிறது என்று சொன்னாலும், இந்த 1000 பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக என்னவெல்லாம் பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோமோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதிய சமூக அமைப்பு. அப்போ முதன்மை முரண், முதலில் தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல் எது என்று சொன்னால், இந்த ஜாதிய சமூக அமைப்பைத்தான் நாம் முதலில் கேள்வி கேட்க வேண்டும். இந்த ஜாதிய சமூக அமைப்பைத்தான் நாம் அழித்தொழிக்க முன்வர வேண்டும். மொழியை முதன்மையாக முன்வைக்கிறார்களே, அப்போ நம்ம ஜாதியை விட்டு விடலாமா? அப்படி தான் ஒரு மயக்கம் இங்கே இருக்கிறது. இப்போ நாம் அவர்களை நோக்கி அவர்கள் ஜாதி இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்று முன்வைப்பதில்லை. தமிழ் மொழியை முதன்மையாக முன்னிறுத்தி, தமிழ் மொழிக்கு யார் எதிரி, தமிழ்தான், மொழிதான், மொழி அடிப்படையிலான தேசியம்தான் என்று ஒன்றை உறக்கச் சொல்லி, அதற்கு எதிரானவர்களாக யாரை அவர்கள் சித்தரிக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மொழியை பேசாத வேற்று மொழியினரை அவர்கள் முதன்மை முரணாக, முதன்மை எதிரியாக முன்னிறுத்துகிறார்கள். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இந்திய துணைக்கண்டத்தில் அம்பேத்கர் நமக்கு மிக தெளிவாக ஒரு வரலாற்று பேருண்மையை நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி. இந்தியா முழுவதும், ஏதோ தமிழ்நாடு மட்டுமல்ல, தென்னிந்தியா மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி. அந்த மொழி வட இந்தியர்களால், சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கத்தால் அது மெல்ல மெல்ல ஒரு பண்பாட்டு படையெடுப்பு நிகழ்த்தப்பட்டதால் அங்கிருக்கிறவர்களெல்லாம் அதை பேச மறுத்து சமஸ்கிருதமயமாகி வேற்று வடமொழியை அவர்கள் உள்வாங்கி கொண்டார்கள்.
தென்னிந்திய மக்கள், குறிப்பாக தமிழர்கள் தான் அந்த மொழியை இன்னும் தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்தியா முழுக்க பேசப்பட்ட மொழி என்று சொன்னால் அந்த மொழியிலிருந்து தான், அந்த திராவிட மொழி குடும்பத்திலிருந்து தான் வேறு மொழிகள் வந்திருக்கின்றன. அப்போ நம்ம ஒரு மொழி பேசுகின்றவனை இன்னொரு மொழி பேசுகிறவன் அவனுக்கு எதிரி என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ் தேசியத்தினுடைய இந்த செயல் திட்டத்தை தான் நாம் முதலில் கேள்வி கேட்க வேண்டும். அவர்கள் அங்கிருந்து தான் தொடங்குகிறார்கள். தமிழ் மொழிதான் முதன்மையானது, தாய்மொழிதான் முதன்மையானது என்று சொன்னால் நாம் முன்னிறுத்த வேண்டிய கேள்வி, பெரியார் முன்னிறுத்திய கேள்வி என்ன என்று சொன்னால், தமிழ் மொழியை அல்லது தாய்மொழி எதுவாக இருந்தாலும் அதை பேசுகின்றவன் ஏன் பல்வேறு ஜாதிகளாக பிரிந்திருக்கிறான்? அவன் பேசுவதெல்லாம் தமிழ் தாய்மொழி என்று சொன்னால், அவனுக்கு தமிழ் மொழி மீது பற்று இருக்கிறது என்று சொன்னால், அதன் அடிப்படையில் தான் ஒரு தேசமே கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால், தமிழர்கள் ஒரே சாதியாக இங்கே இருக்கிறார்களா? அல்லது வேறு எந்த மொழி பேசுகின்றவர்களாக இருந்தாலும் சரி, இந்தி பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி, பீகாரி பேசுகின்றவர்களாக இருந்தாலும் சரி, தெலுங்கு பேசுகின்றவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தமிழர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு 400 சாதிகளாக பிரிந்திருக்கிறார்கள். இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ மொழி பற்றை விட வேறு ஏதோ ஒரு பற்று அவர்களை பிரித்து வைத்திருக்கிறது. இங்கே ஒரு கலந்துரையாடலோ தமிழர்கள் மத்தியில் இல்லை என்ற கசப்பான உண்மையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நம்ம இன்றைக்கு கீழடி பெருமையாக இருந்தாலும் சரி, இரும்பு உலோக சிந்து சமவெளி நாகரிக பெருமையாக இருந்தாலும் சரி, வள்ளுவர் சொன்ன பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற நெறிமுறையாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் வைத்திருந்தவர்கள் கடந்த 2000-3000 ஆண்டு காலமாக நடத்தப்பட்ட ஒரு பண்பாட்டு படையெடுப்பால் இன்றைக்கு 4000 ஜாதிகளாக நாம் பிரிந்து நிற்கிறோம் என்ற பேருண்மையை நாம் ஒப்புக்கொண்டால்தான் நமக்கு அந்த மொழி மீது இருக்கக்கூடிய ஒரு மயக்கம் நமக்கு தீரும். அப்போ இந்த இவ்வளவு பெருமைகளை கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகம் 2025 ஏன் அது ஒரு சமூகமாக விளங்கவில்லை? ஒரு சமூகமாக, ஒரு இயங்குத்தன்மையோடு தமிழ் சமூகம் இல்லை என்பதை அது நமக்கு நாமே எழுப்பக்கூடிய கேள்வி. இவ்வளோ நேரம் நம்ம பேசியது, விவாதித்ததெல்லாம் ஒரு அரசியல் சக்தி, ஒரு அரசியல் கட்சி, ஒரு வலதுசாரி இயக்கம், ஒரு பிற்போக்கான இயக்கம், இந்த பண்பாட்டு படையெடுப்பு நடந்ததற்கு காரணமான ஒரு இயக்கம், ஒரு கொள்கை இதையெல்லாம் செய்தது என்று சொன்னால், நம்ம இவ்வளோ செம்மையான ஒரு மொழி பேசுவதற்கு சொந்தக்காரர்கள் எப்படி இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பார்ப்பனிய சமூக அமைப்பை தமிழர்கள் 2025 ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதற்கு நாம் யாரையும் போய் குறை சொல்ல முடியாது. இங்கே தான் நாம் கொஞ்சம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த சுய பரிசோதனையை செய்வதற்கு தான் நமக்கு பெரியாரும் அம்பேத்கரும் தேவைப்படுகிறார். ஏன்னா சாதி எங்கிருந்து தொடங்குகிறது என்று சொன்னால் அது நம்ம குடும்பத்திலிருந்து தொடங்குகிறது. நம்ம குடும்பத்திலிருந்து தொடங்குகிறது. நாம் எல்லாரும் ஒரு கூட்டத்தில், ஒரு அரசியல் மேடையில் தமிழர்களாக நாம் ஒன்று திரள்கிறோம். ஆனால் பண்பாடு, சமூகம், சமூக செயல்பாடு, குடும்ப செயல்பாடு,
திருமண உறவு முறை என்று வந்துவிட்டால் நாம் அந்த அரசியல் ஓர்மையோடு தமிழர்களாக கிளர்ந்தெழுந்த நாம் ஜாதிகளாக எளிதில் பிரிந்து விடுகிறோம். அப்போ நம்ம முன்னால் இருக்கக்கூடிய சவாலே தமிழர்களெல்லாம் ஒன்று சேர வேண்டும், ஒரு தேசியத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களை எது முதன்மையாக பிரிக்கிறதோ அதை கண்டுணர்ந்து அந்த பிரிவினையை நாம் அழித்தொழிக்க வேண்டும். அதற்கு காரணமானவற்றை, அதற்கான ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பிரிவினை கோட்பாடு, வெறுப்பு கோட்பாடு, இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஜாதியை நாம் கேள்வி கேட்பதிலிருந்து தான் அந்த ஓர்மை என்பது சாத்தியமாகும். நாம் ஒரு அரசியல் ஓர்மையை பெற்றிருக்கிறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த அரசியல் ஓர்மை ஒரு சமூக ஓர்மையாக மாற்றப்பட்டிருக்கிறதா? ஒரு ஆலை தொழிலாளிகள் ஒரு ஊதிய உயர்வுக்காக போராடுகிறார்கள், தமிழர்கள் தமிழ் மொழி உரிமைக்காக ஒன்று சேர்கிறார்கள், முழக்கங்களை வைக்கிறார்கள். அரசாங்கத்துக்கு எதிராக, அரசியல் சக்திகளுக்கு எதிராக, பிற்போக்கு சக்திகளுக்கு எதிராக, முதலாளிகளுக்கு எதிராக முழக்கங்களை ஒன்றென்று தமிழர்களாக நடத்திவிட்டு அவர்கள் திரும்பி செல்லக்கூடிய தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பி சென்றும் பொழுது அவர்கள் ஊர் என்றும் சேரி என்றும் பிரிந்து செல்கிறார்கள். இது ஏதோ பழமையான கதை அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி இருந்தது, இப்போ அப்படி இல்லை என்பது அல்ல. சாதி தமிழ் சமூகத்தில் நீக்கமர நிறைந்திருக்கிறது, நீக்கமர நிறைந்திருக்கிறது. இதுக்கு நாம் யாரையும் குறை சொல்ல முடியாது, யாரையும் குறை சொல்ல முடியாது. இந்த ஜாதியின் மீதுதான் இந்துத்துவம், RSS, பிஜேபி அதன் மீது தான் அது களமாடிக்கொண்டிருக்கிறது. தமிழ் சமூகத்தில் அல்லது பெரும்பான்மை மக்கள் என்று நாம் சொல்லுகிறோம், பெரியாரும் அம்பேத்கரும் வலியுறுத்திய பெரும்பான்மை சமூகம், சமூக நீதி அடிப்படையில் அவர்களை நாம் அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அம்பேத்கரும் பெரியாரும் அப்படித்தான் அடையாளப்படுத்தினார்கள். தந்தை பெரியார் அவர்களை சூத்திரர்கள் என்று சொன்னார். இன்னும் நீங்கள் இழிவை சுமந்து கொண்டிருக்கிறீர்களே, பார்ப்பனர் அல்லாத அனைத்து மக்களும் என்றைக்கு சூத்திர இழிவை உணரப்போகிறீர்களோ அன்றைக்குத்தான் உங்களுக்கு விடுதலை என்று சொன்னார். அண்ணல் அம்பேத்கர் தீண்டத்தகாத மக்கள், தீண்டத்தகாத மக்களாக நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அடிமையிடம் நீ ஓர் அடிமை என்று சொல், அவன் கிளர்ந்தெழுவான் என்று சொன்னார். இப்போ நம்ம ஊரும் சேரியும் 8 லட்சம் கிராமங்களை பிரித்து கொண்டிருக்கிற வரையில் நாம் தீண்டத்தகாத மக்களாக தமிழ் சமூகத்தின் ஒரு பகுதியை வைத்திருக்கிறோம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களும் சேரியில் இருக்கக்கூடிய மக்களும் பெரியார் சொன்ன வகையில் இன்னும் சூத்திர பட்டத்தை சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். இதற்கு தமிழ் தேசியவாதிகள் என்ன பதிலை வைத்திருக்கிறார்கள்? நம்முடைய கேள்வி அம்பேத்கர் பெரியார் பார்வையிலிருந்து இப்படித்தான் இருக்க வேண்டும். தமிழ் மொழி, பெரியார் என்ன கேட்டாரு? உன்னுடைய தமிழ் ஏன் இன்னும் ஜாதியை காப்பாற்றக்கூடிய தமிழாக இருக்கிறது? உன்னுடைய இலக்கியம் ஏன் இன்னும் ஜாதி காப்பாற்றும் இலக்கியமாக இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு நீங்கள் பதில் சொல்ல முன்வர வேண்டும். தமிழை ஓர் அறிவியல் மொழியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார். ஆங்கிலம் ஓர் அறிவியல் மொழியாக இருப்பதாலும் குறைவான எழுத்துகள் இருப்பதாலும் தான் அது உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அது உலகம் முழுவதும் பரவி இருப்பதோடு மட்டுமல்ல, அது மிகப்பெரிய ஆளுமையை அறிவுத்தளத்தில் செய்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு ஆற்றல் மிக்க மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தின் பேரில்தான் தந்தை பெரியார் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் மீதான விமர்சனத்தை முன்வைத்தார்கள்.
அதற்காக கோபப்படுகின்ற தமிழ் புலவர்கள், கவிஞர்கள், பல்வேறு தமிழ் சான்றோர்கள் இன்று வரை அந்த மொழியை அறிவியல் மொழியாக்குவதற்கு ஒரு சின்ன துரும்பையாவது எடுத்து போட்டிருக்கிறார்களாம். எங்களுடைய தமிழ் மொழி பக்தி இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய வட இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட இதிகாசங்களை அது ஏற்கவில்லை என்று இன்னைக்காவது பிரகடனப்படுத்தி இருக்கிறார்களா தமிழ் தேசியவாதிகள்? இன்றைக்காவது எங்கள் மொழியிலே மூட நம்பிக்கைகள், ஏற்றத்தாழ்வுகளில் இந்த ஜாதியை ஆதரிக்கக்கூடிய எந்த மதத்திற்கும் இலக்கியத்திற்கும் நூல்களுக்கும் இடமில்லை என்று இன்று வரைக்கும் சொல்லவில்லை. அதை சொல்கின்ற வரைக்கும் நமக்கு பெரியார் தேவைப்படுகிறார். அதை சொல்கின்ற வரைக்கும் தமிழ் மொழியை சீர்திருத்தி தமிழர்களை பண்படுத்தி ஜாதி ஒழிந்த தமிழனாக அவனை மாற்றும் வரைக்கும் நமக்கு பெரியார் தேவைப்படுகிறார். அது வரைக்கும் நாம் பெரியார் முன்வைத்த விமர்சனங்களை முன்பு எப்போதையும் விட மிக ஆற்றலோடும் ஆக்கப்பூர்வமாகவும் நாம் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ் சமூகம் இன்றைக்கு பட்டியல் சாதியினர் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 76 சாதிகள் ஒன்றன் கீழ் ஒன்றாக, பட்டியல் அல்லாத சாதியினர் எடுத்துக்கொண்டால் ஒரு 400 சாதிகள் ஒன்றன் கீழ் ஒன்றாக, இப்படி வைத்துக்கொண்டு, இப்படி ஒரு குடிமை சமூகத்தை வைத்துக்கொண்டு, இப்படி ஒரு தமிழ் பண்பாட்டை வைத்துக்கொண்டு, இப்படி நாம் கொண்டாடக்கூடிய எல்லா திருவிழாக்களிலும், நம்முடைய தலையாய திருவிழா என்று சொல்லக்கூடிய பொங்கலிலும், நம்முடைய பண்பாட்டு நிகழ்வு என்று சொல்லக்கூடிய ஏறுதழுவுதலிலும், இன்னும் எத்தனையோ சிறு தெய்வங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஜாதியை அப்படியே வைத்துக்கொண்டு, ஜாதியை ஏற்றுக்கொண்டு, நான் வேற ஜாதி நீ வேற ஜாதி, நமக்குள் எந்த விதமான கொள்வினையும் கொடுப்பினையும் இல்லை. அம்பேத்கர் சொல்றார், ஒரு சமூகம் என்று சொன்னால் அந்த சமூகத்தில் ஒரு இயங்குத்தன்மை இருக்க வேண்டும். A society has to be mobile. இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் அந்த சமூகத்திற்கு கடத்தப்பட வேண்டும். ஒன்றாக அமர்ந்து உண்கிறார்களா? கிடையாது. ஒன்றாக இணைந்து ஒரு 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 அறக்கட்டளையை நடத்துகிறார்களா? கிடையாது. ஒவ்வொரு ஜாதிக்கென்று ஒரு அறக்கட்டளை, ஒவ்வொரு ஜாதிக்கென்று ஒரு சங்கம். இப்போ நம்ம அரசியலை ரொம்ப வேகமாக ஆற்றலோடு கேள்வி கேட்பதற்கு நமக்கு நிறைய இயக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த சமூகத்தை, குடிமை சமூகம் என்று சொல்கிறோமே, அந்த சிவில் சொசைட்டி, இந்த சிவில் சொசைட்டியை கேள்வி கேட்பதற்கு அம்பேத்கர் பெரியார் இயக்கங்களை தவிர வேறு இயக்கங்கள் இல்லை. ஏன் இதை சொல்லுகிறோம், ஏன் அதை அம்பேத்கரும் பெரியாரும் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த குடிமை சமூகம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய, இந்த குடிமை சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஜாதி என்கின்ற அடித்தளத்தின் மீது தான் இந்துத்துவ சக்திகள் களமாடிக்கொண்டிருக்கின்றன. அப்போ அதற்கான களத்தை நாம் தான் உருவாக்கி இருக்கிறோம். நம்முடைய ஜாதிய சமூக அமைப்பை, இந்துத்துவ அமைப்பு, அது பிஜேபியாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் ஆக இருந்தாலும் எந்த இந்துத்துவ அமைப்பாக இருந்தாலும், அதனுடைய நோக்கம் என்ன? ரொம்ப விரிவாக அவங்க ராமராஜ்யத்தை உருவாக்கப் போகிறார்கள், அரசமைப்பு சட்டத்தை மாற்றப் போகிறார்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல், இதெல்லாம் நம்ம பட்டியலிட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய இலக்கு என்பது வர்ண தர்மத்தை நிலைநிறுத்துவது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் மகாத்மா பூலே முதல் அம்பேத்கர் பெரியார் வரை அந்த வர்ண தர்மத்தில் ஓர் உடைப்பை ஏற்படுத்தினார்கள். அந்த உடைப்பு ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு மென்மேலும் உடைந்து கொண்டிருக்கிறது. அதை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரே இலக்கு தான் இந்துத்துவ சக்திகளுக்கு.
அப்போ அதை எதன் மீது நிகழ்த்துகிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள் சிந்தனையிலே இருக்கக்கூடிய ஜாதி தான் அவர்களுடைய மூலதனமாக இருக்கிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஜாதி தான் அவர்களுடைய மூலதனமாக இருக்கிறது. அந்த ஜாதியின் மீதுதான் அவன் மதவாத இயக்கங்களை கட்டமைக்கிறான். அந்த ஜாதியினுடைய ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில் தான் அவன் தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் நீ வேறு அவன் வேறு என்பதாக அவன் பிரித்தாள்கிறான், வெறுப்பை சுமத்துகிறான். இதிலிருந்து வெளியேறிய கிட்டத்தட்ட ஒரு 15% இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினர், அவர்கள் ஏற்கனவே தீண்டத்தகாத மக்களாக இருந்தவர்கள்தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 90% சிறுபான்மை மதங்களை தழுவி இருக்கக்கூடிய மக்கள். அவர்களை நமக்கு எதிரியாக முன்னிறுத்துகிறார். இப்போ இந்த சதி திட்டத்தை தான் புத்தர் தொடங்கி அம்பேத்கர், பெரியார் வரை இன்று வரை அவர்கள் கற்பி என்று எதை சொன்னார்கள் என்று சொன்னால், நாம் எல்லாம் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலோ கல்லூரிகளிலோ பெறக்கூடிய பாடங்களை மட்டும் அவர்கள் சொல்லவில்லை, அதை மட்டும் சொல்லவில்லை. கற்பி என்று அம்பேத்கர் சொன்னதாக இருந்தாலும், புத்தம் என்று புத்தர் சொன்னதாக இருந்தாலும், அது அடிப்படையில் எது என்று சொன்னால், நம்முடைய அறிவை மழுங்கடித்து, நம் சிந்திக்கும் திறனை மழுங்கடித்து, கடவுள் என்ற பெயரால், மதங்கள் என்ற பெயரால், ஆகமங்கள் என்ற பெயரால், இதிகாசங்கள் என்ற பெயரால், வேதங்கள் என்ற பெயரால் நம்முடைய சிந்தனையை அவர்கள் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்முடைய சிந்தனையில் ஒரு ஆழமான பொய்யை அவர்கள் விதைத்திருக்கிறார்கள். நாம் எல்லாரும் ஒரே தட்டில் ஒரே மக்களாக இல்லை. நாம் எல்லாரும் ஒன்றன் கீழ் ஒன்றாக படிநிலைப்படுத்தப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில் ஒரு சமூகமாக வாழ வைக்க நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். அதை எதை கொண்டு நீங்கள் விடுதலை செய்ய முடியும் என்று சொன்னால், நம்முடைய அறிவை கொண்டு தான் நாம் விடுதலை செய்ய முடியும். ஆனந்த் டெல்டும்டே என்ற மிக சிறந்த அம்பேத்கரிய அறிஞர், மார்க்சிய அறிஞர், நீங்கள் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஏகாதிபத்தியத்திற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய ஜாதிய சமூக அமைப்பை நீங்கள் தகர்க்காமல் ஏகாதிபத்தியத்தை நீங்கள் வெல்ல முடியாது என்று இடதுசாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். தமிழ் தேசம், தமிழ் நிலம் என்பது ஒரு கான்கிரீட் பூமியைப் போல இருக்கிறது. இந்த கான்கிரீட் ஜாதிய சமூக அமைப்பை நீங்கள் அடித்து நொறுக்காமல் நீங்கள் அங்கே எதையும் பயிரிட முடியாது. இந்த தமிழ் நிலத்தில் நீங்கள் சிந்து சமவெளி கீழடி பெருமைகளை விதைக்க வேண்டும். அப்படி இருந்தது தான் கான்கிரீட் போடப்பட்டு அது மூடப்பட்டிருக்கிறது. அதன் மீது எதையும் நீங்கள் வளர்த்தெடுக்க முடியாது. ஒரு நற்சிந்தனையை நீங்கள் வளர்த்தெடுக்க முடியாது. ஒரு சமூக நல்லிணக்கத்தை நீங்கள் வளர்த்தெடுக்க முடியாது. ஒரு மத நல்லிணக்கத்தை நீங்கள் வளர்த்தெடுக்க முடியாது. அப்போ நீங்கள் அந்த கான்கிரீட் பூமியை தகர்ப்பது தான் உங்களுடைய அடிப்படை பணி. அதுதான் அம்பேத்கரும் பெரியாரும் செய்தார்கள். தமிழ் தேசியவாதிகள் அல்லது மொழியை முன்னிறுத்துகிற எல்லா தேசியவாதிகளும் செய்யக்கூடிய பணி எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், இங்கே ஒரு கான்கிரீட் பூமி இருப்பதையே அவர்கள் மக்களுக்கு சொல்வதில்லை. நாமெல்லாம் தமிழராய் ஒன்று சேர்வோம், நாம் தமிழர், அது உண்மையாக இருக்குமே. ஆனால் நாம் ஏன் இன்னும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை சொல்லி கொண்டிருக்கிறோம்? வள்ளுவர் சுட்டி காட்டினார், பிறப்பின் அடிப்படையில் இங்கு பாகுபாடு இருப்பதால் தான் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னார். இப்போ நம்ம ஒரு பக்கம் கீழடி பெருமையை, சிந்துவெளி பெருமையை, இரும்பின் பெருமையை பேசி கொண்டிருப்பது அல்ல. இந்த கான்கிரீட் பூமியை நாம் உடைத்தெறிய வேண்டும். எவ்வளோ பெருமையை பேசி கொண்டிருக்கிறோம். தமிழரோட இல்லங்களில் நடக்கக்கூடிய எல்லா திருமண நிகழ்வுகளிலும்
திருக்குறள் இடம்பெற்றிருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இடம்பெற்றிருக்கிறது. தமிழர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது வேறு மொழி பேசுகிறவனுக்கு எதிர்த்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் தங்கள் குடும்பத்தில் ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அதில் இந்த 400 சாதியை சார்ந்தவனையும் சாதி பார்க்காமல் ஒரு கலந்துறவாடல், ஒரு பண்பாட்டு உறவாடல் நிகழ்த்த வேண்டும். ஆனால் நம்ம என்ன இங்கே முரண்பாடு என்று சொன்னால், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் நெறியை போட்டுவிட்டு அதே திருமண அழைப்பிதழில் எல்லார் பின்னாலையும் ஜாதி ஒட்டி கொண்டிருக்கோம். இப்போ நம்ம ஒரு முரண்பாடான சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கசப்பான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? அந்த ஜாதி மீது தான் இங்கே மதவாதம் கட்டமைக்கப்படுகிறது. அந்த ஜாதி மீது தான் RSS உடைய செயல் திட்டங்கள் இவ்வளோ உறுதியாக இருக்கிறது. அப்போ அதற்கு எதிராகத்தான் அம்பேத்கரும் பெரியாரும் களமாடினார்கள். இப்போ ஜாதிய பார்ப்பனிய சமூக அமைப்பு எவ்வளவு காலத்திற்கு இந்த மண்ணில் இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கும் புத்தர் இருப்பார், மகாத்மா பூலே இருப்பார், புரட்சியாளர் அம்பேத்கர் இருப்பார், தந்தை பெரியார் இருப்பார். யாரும் கவலைப்பட தேவையில்லை. இந்த அற்ப விமர்சனங்களுக்கு, நாகரிகமற்ற முறையிலே முன்வைக்கக்கூடிய அவதூறுகளுக்கெல்லாம் நாம் என்ன பதிலை சொல்லப் போகிறோம் என்று சொன்னால், நாள்தோறும் அம்பேத்கர் பெரியார் கருத்தியல்களை இன்னும் முழு உத்வேகத்துடன் நாம் முன்னெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு தோழர் பன்னீர் செல்வம் அவர்களோடு பேசி கொண்டு வரும்பொழுது கூட அச்சு ஏன் தலித் முரசு திரும்பவும் தொடங்க முடியாதா என்று கேட்டார். உலக அளவிலேயே இந்த அச்சு ஊடகம் என்பது கிட்டத்தட்ட 50% இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கி முழுக்க இந்த டிஜிட்டல் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த டிஜிட்டல் உலகம் என்பது எல்லா விதமான புரட்சிகர சிந்தனைகளையும் அது குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் ஆற்றல் மிக்க பகுதியினர் யார் என்று சொன்னால், உலகின் ஆற்றல் மிக்க தலைமுறை யார் என்று சொன்னால் 65% இருக்கக்கூடிய இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் இன்றைக்கு அந்த அலைபேசியிலேயே புரட்சியை நிகழ்த்தி விடுகிறார்கள், அந்த அலைபேசியிலேயே தொலைந்தும் போய்விடுகிறார்கள். இப்போ நம்மளுடைய எதிரிகள் முன்பை விட ஆபத்தானவர்களாக நமக்கு மாறியிருக்கிறார்கள். நம்மிடமே ஒரு அலைபேசியை கொடுத்து நம்மையே அவர்கள் முற்றிலுமாக எதை கற்பி என்று அம்பேத்கர் சொன்னாரோ அந்த கற்பி என்பதே இன்றைக்கு முழுக்க மழுங்கடிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருப்பதால் தான் நாம் இன்னும் ஜாதியை அழித்தொழிப்பது எப்படி என்று பேசுகின்றவர்களாக இருக்கிறோம். இப்போ கீழடி பெருமைகளை பேசக்கூடிய நாம் ஜாதியை அழித்தொழிக்கும் வழி என்று சொல்லக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்னிறுத்திய அந்த செயல் திட்டம், அந்த நூல் என்பது எதனோடு ஒப்பிடப்படுகிறது என்று சொன்னால், உலகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பேர் அறிக்கை எவ்வளவு முக்கியமானதோ, இந்திய துணைக்கண்டத்திற்கு 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நமக்கு அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவுக்கு இணையாக ஜாதியை அழித்தொழிக்கும் வழி என்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூல் செயல் திட்டம் நமக்கு தேவையாக இருக்குது. நான் எல்லா கூட்டத்திலையும் கேட்கின்ற கேள்வியைத்தான் இங்கேயும் கேட்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் அந்த நூலை படித்திருக்கிறீர்கள்? தயவுசெய்து கை தூக்குங்க. ஏறக்குறைய எல்லா கூட்டத்திலையும் நடக்கிறது தான் இந்த கூட்டத்திலையும் நடந்திருக்கு. ஒரு 4-5 பேர் தான் கை தூக்கினார்கள். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? சீமானுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்க போகிறோமா? இல்லை அம்பேத்கர் பெரியார் என்ன செஞ்சார்? அந்த கம்யூனிஸ்ட் பேரறிக்கை, அந்த கம்யூனிஸ்ட் பேரறிக்கைக்கு இணையான ஒரு பேரறிக்கை இந்த மண்ணில் இருப்பதால் தான் தந்தை பெரியார் அவர்கள் அது வெளிவந்த உடனேயே அதை மொழிபெயர்க்க தொடங்கி நாள்தோறும் அதை குடியரசிலே வெளியிட்டு பின்பு அதை நூலாக மாற்றி இன்றைக்கு 20-25 பதிப்புகளை அது கண்டிருக்கிறது.
அப்போ பெரியார் தொடங்கியது, பெரியார் ஏன் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்று சொன்னால், பெரியார் போகக்கூடிய இடங்களிலெல்லாம் ஜாதியை அழித்தொழிக்கும் வழி என்ற அம்பேத்கருடைய நூல்களை எடுத்துக்காட்டி அவர் தொடர்ச்சியாக விவாதித்தார், பேசினார். ஆனால் இன்றைக்கு அதுவும் கோயம்புத்தூரிலே பெரியாரிஸ்டுகள் இருக்கக்கூடிய மண்ணிலே 4 பேர் தான் ஜாதியை அழித்தொழிக்கும் வழியை படித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை குறைவாக மதிப்பிடவில்லை. நீங்கள் மற்ற நூல்களை எல்லாம் படித்திருப்பீர்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் மிக முக்கியமான பெரியார் அவர்கள் முன்வைத்த, பெரியார் அவர்கள் அன்றைக்கு இருந்த தகவல் தொழில்நுட்ப, அன்றைக்கு பெரியார் அம்பேத்கரை தொடர்பு கொள்வதற்கு இருந்த தகவல் இணைப்புகள் எல்லாம் இன்றைக்கு இருப்பது போல இருக்கவில்லை. அம்பேத்கர் அதை ஆங்கிலத்தில் தான் எழுதினார். ஆனாலும் அதை கண்டுணர்ந்து உடனேயே அவர் இங்கே மொழிபெயர்த்து அதை பல்லாயிரம் நூல்களாக ஏன் வெளியிட்டார் என்று சொன்னால், அதுதான் நமக்கான பாடத்திட்டமாக இருக்க முடியும். நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம், ஐயா அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். பாடத்திட்டங்களிலே, பாடநூல்களிலே ஜாதியை அழித்தொழிக்கும் வழி என்பது ஒரு பாடத்திட்டத்தின் ஏதோ ஒரு பகுதியாக அது சேர்க்கப்பட வேண்டும். நம்ம அதை வலியுறுத்த தொடங்கும் பொழுதுதான் அம்பேத்கரையும் பெரியாரையும் எப்படிரா நீ ஒன்று சேர்க்கிற அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அதுதான் பதிலாக இருக்க முடியும். அதை கண்டு நாம் ஆத்திரப்பட தேவையில்லை. இப்போ நாம் எதை செய்யணும் என்று சொன்னால், அம்பேத்கரும் பெரியாரும் இந்த பெரும்பான்மை மக்களை, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களை பண்பாட்டு ரீதியாக மதத்திலிருந்து, மதத்தின் அடிமைத்தளையிலிருந்து விடுவிக்கும் என்று நினைத்து அந்த புத்தகத்தை அவர்கள் நாள்தோறும் நூற்றுக்கணக்கில் அதை பேசி விவாதித்தார்களோ, அதை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். இன்றைக்கு ஜனவரி 26 மிக முக்கியமான நாள். அதை பற்றி ஐயா அவர்கள் விரிவாக பேசியிருந்தாலும் ஒரு செய்தியை மட்டும் நான் அதிலே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அரசமைப்பு சட்ட நூலை அம்பேத்கர் அவர்கள் அந்த வரைவை முன்னிறுத்தி நவம்பர் 26 அன்று 1949 அன்று அவர் வெளியிட்டு அந்த விவாதத்தின் பொழுது ஒரு மிக முக்கியமான உரையை நிகழ்த்தினார். அதுதான் ஐயா சொன்னார். எஸ்விஆர் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வந்திருக்கக்கூடிய உரை, அந்த உரையும் கூட எல்லா கல்லூரிகளிலும், அது சட்டக்கல்லூரி உட்பட எல்லா கல்லூரிகளிலும் அது ஒரு பாடத்திட்டமாக சேர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு 1949 அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், இன்றைக்கு நாம் ஒரு முரண்பாடான வாழ்க்கைக்குள் நுழைகிறோம். அரசியலிலே நமக்கு சமத்துவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அரசியலிலே அதுவரை படித்தவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு, செல்வந்தர்களுக்கு மட்டும்தான் வாக்கு என்று இருந்த நிலையை மாற்றி, இந்த நாட்டில் பிறந்த அனைவரும் மனிதர்கள், ஒன் மேன். அது வரைக்கும் ஒரு மனிதனுக்கு இந்த நாட்டில் மதிப்பு என்பது அளவிட்டு கொடுக்கப்படவில்லை. அவன் எந்த ஜாதியில் பிறந்திருக்கிறானோ அதை வைத்துத்தான் அவனுடைய அளவீடு. அவன் இடைநிலை சாதியில் பிறந்திருக்கிறானா அவனுக்கு இந்த தகுதிகள் உண்டு, அவன் கடைநிலை சாதியில் பிறந்திருக்கிறானா அவனுக்கு இந்த தகுதி உண்டு, அவன் ஊருக்கு வெளியே சேரிகளிலே பிறந்திருக்கிறானா அவன் ஊருக்கு வெளியே தான் நிறுத்தப்பட வேண்டும். இந்த பாகுபாடுகளை எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசமைப்பு சட்டம் என்பது ஒரு சமூக ஆவணம். வரலாற்று அறிஞர்கள், சட்ட அறிஞர்கள் அதை ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் என்று சொல்லவில்லை, அது ஒரு சமூக ஆவணம் என்று சொல்கிறார்கள். இப்போ அந்த சமூக ஆவணம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டில் எந்த ஜாதியில் ஒருத்தன் பிறந்திருந்தாலும் அவன் மனிதனாக முதலில் மதிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் என்பவன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், மனிதனாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவன் ஜாதி எந்த ஜாதி என்பது அல்ல, அவன் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் அந்த பிறப்பின் அடிப்படையில் அவனுடைய மதிப்பு தீர்மானிக்கப்படக்கூடாது, அவன் மனிதன் என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். அப்போ ஒரு மனிதன் என்பவன் அங்கீகரிக்கப்பட வேண்டும்.
அவனுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. ஒன் மேன் ஒன் வேல்யூ. அவனுக்கு ஒரு வாக்கு இருக்கிறது. யாரெல்லாம் வயது வந்தவர்களோ அவர்களுக்கெல்லாம் வாக்கு என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். அப்படியான ஒரு சமூக ஆவணத்தை அம்பேத்கர் அறிமுகப்படுத்தினார். இன்றைக்கு நாம் ஒரு முரண்பாடான வாழ்க்கைக்குள் நுழைகிறோம். அரசியலிலே சமத்துவத்தையும் சமூக தளத்தில் ஏற்றத்தாழ்வுகளை அனுபவிக்கின்றவர்களாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த முரண்பாடான ஒரு வாழ்க்கை முறையை நாம் எவ்வளவு விரைவில் இந்த இடைவெளியை இட்டு நிரப்புகிறோமோ அந்த அளவுக்கு இந்த நாட்டிற்கு நல்லது என்று சொன்னார். ஏனால் நாம் இன்றைக்கு தன்னிறைவு பெற்ற, பிரிட்டிஷ்காரர்களிடமிருந்து விடுதலை பெற்ற ஒரு சுதந்திர மக்களாக நாம் இன்றைக்கு நம்மை பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். இனிமேல் நடக்கக்கூடிய எந்த தவறுகளுக்கும் நாம் அந்நிய சக்திகளை குறை சொல்லி கொண்டிருக்க முடியாது. இங்கு நடக்கக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும். இச்சூழலில் அரசியல் ஜனநாயகத்தை நாம் வென்றெடுத்திருக்கிறோம். சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் எல்லாரும் சரிசமமாக அமரலாம், நிர்வாகங்களிலே சரிசமமாக இருக்கலாம் என்றொரு அரசியல் உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த நாம் பெற்ற அரசியல் உரிமையை, அரசியல் ஜனநாயகத்தை ஒரு சமூக ஜனநாயகமாக நாம் மாற்றியாக வேண்டும் என்று சொன்னார். அதுதான் மிக மிக அடிப்படை. அம்பேத்கர் 75 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அரசியல் ஜனநாயகத்தை ஒரு சமூக ஜனநாயகமாக நாம் வென்றெடுக்க வேண்டிய தேவையை வலியுறுத்தி 75 ஆண்டுகள் கழித்தும் நாள்தோறும் தீண்டாமை கொடுமைகளை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், விவாதித்து கொண்டிருக்கிறோம். நாள்தோறும் தலித்துகள் மீது வன்கொடுமைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த நாட்டில் 8000 கிராமங்களில் சேரிகளை, தமிழ் நிலத்தில் சேரிகளை நாம் அனுமதித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அம்பேத்கர் எதற்காக பாடுபட்டாரோ, பெரியார் எதற்காக பாடுபட்டாரோ அதை நாம் அவமரியாதை செய்கிறோம் என்று பொருள். நாம் எதிரிகள் மீது கோபப்பட்டோ ஆத்திரப்பட்டோ பொருள் இல்லை. ஏன்னா நம் மூலதனத்தை நாம் தான் வைத்திருக்கிறோம். ஜாதி என்ற மூலதனத்தை நாம் தான் மறுதலிக்க முடியும். ஜாதி என்ற மூலதனத்தின் மீதுதான் எதிரி பல்வேறு செயல் திட்டங்களை கட்டமைக்கிறான். இப்போ சமூக ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கு நம்மிடையே என்ன செயல் திட்டங்கள் இருக்கின்றன? நாம் மொழி பெருமையை பேசிக்கொண்டிருப்பதால் சமூக ஜனநாயகத்தை வென்றெடுத்து விட முடியுமா? தலித்துகள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய தாக்குதல்களை நாம் தடுத்து நிறுத்திவிட முடியுமா? ஆணவ படுகொலைகளை நாம் இன்னும் அனுமதித்து கொண்டிருக்கிறோம். வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்று ஒன்று வந்தபோது ஆணவ படுகொலை என்ற ஒரு வார்த்தையே இல்லை. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு, வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்த பிறகு 30 ஆண்டுகள் கழித்து நம்ம புதுசாக ஆணவ படுகொலைகளை இந்த தமிழ் சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு நாம் யாரை பதில் சொல்ல போகிறோம்? யாரை குற்றவாளியாக்கப் போகிறோம்? இந்த தமிழ் சமூகம், சிவில் சமூகம் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். நம்ம எதிரியை எவ்வளோ வேணாலும் பேசிடலாம், எதிரிக்கு எதிரான பல திட்டங்களை நாம் பேசலாம், வைக்கலாம். நாம் தானே அதுக்கு களம் அமைத்து கொடுக்கிறோம். உலகில் 5 வகையான பாகுபாடுகள், 5 வகையான ஏற்றத்தாழ்வுகள், 5 வகையான இன பாகுபாடுகள் நிலவுகின்றன. இனம், இனவாதம், ரேசிசம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இனத்தின் அடிப்படையில் பாகுபாடுகள் வளர்ந்த நாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகளில், மேலை நாடுகளில் நாம் கேள்விப்படுகிறோம். அதற்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் இனம், இது ஒரு இனம், அது வேறு இனம் என்பதை நாம் பாகுபடுத்தி பார்த்துவிட முடியும். மொழி அடிப்படையில் பாகுபாடுகள், உன்னுடைய மொழி உயர்ந்தது, என்னுடைய மொழி உயர்ந்தது என்ற அடிப்படையிலான பாகுபாடுகள், வேற்றுமைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மொழியை பார்க்க முடியவில்லை என்றாலும் அதை கேட்க முடியும். மொழி என்பது ஒன்று இருக்கிறது.
இனம் என்பது ஒன்று இருக்கிறது. அதன் மீது பாகுபாடு பார்க்கக்கூடாது. அதுதான் இவ்வளோ நாளாக பேசிக்கொண்டு உலகமே அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. அடுத்து ஆண் பெண், ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் என்பதான அதற்கு எதிரான இந்த பாகுபாடுகளுக்கு எதிரான சிந்தனைகள், போராட்டங்கள் உலகெங்கும் கட்டமைக்கப்படுகின்றன. அதை பார்க்க முடியும். வட்டார அடிப்படையிலான பாகுபாடுகள், நீ இந்த பகுதியை சார்ந்தவன், நீ இந்த நாட்டை சார்ந்தவன், பாலஸ்தீனம் என்னுடையது, இஸ்ரேல் உன்னுடையது, இதில் இருக்கக்கூடிய பாகுபாடுகளை எல்லாம் பார்க்க முடியும். ஐந்தாவது மிக முக்கியமான பாகுபாடு என்பதுதான் ஜாதியம். ஜாதியை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, நுகர முடியாது, அதற்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. ஆனால் ஜாதி 3000 ஆண்டுகளாக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய கீழடி பெருமைகளை வைத்து மட்டும் நாம் என்ன செய்து விட போகிறோம்? அது ஒரு மிகப்பெரிய முரணாக இருக்கிறது. நம்ம ஏன் மீண்டும் மீண்டும் கீழடி சிந்து சமவெளியை பேசுகிறேன் என்று சொன்னால், ஒரு பக்கம் நாம் பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம், ஒரு பக்கம் இழிவுகளை சுமந்து கொண்டிருக்கிறோம், பாகுபாட்டை சுமந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஆதாரமும் இல்லாத பாகுபாடு. ஏதாவது ஒரு வேறுபாடு இருக்க வேண்டும், பாகுபாடு இருக்க வேண்டும், ஒரு அறிவியல் ஆதாரம் இருக்க வேண்டும். நீ வேற சைனாவில் பிறந்த, இல்லை நீ ஜப்பானில் பிறந்த, இன்னும் நான் வேறு இனம், நீ கருப்பினம், சிவப்பினம், மஞ்சள் இனம், ஏதாவது ஒரு பாகுபாடு. எந்த பாகுபாடும் கிடையாது, எந்த அடையாளமும் வேறுபாடு கிடையாது. ஆனால் நாம் பல்வேறு ஜாதிகளாக பிரிந்து நிற்கிறோம். இப்போ பல்வேறு ஜாதிகளாக பிரிந்து நின்று கொண்டு அம்பேத்கர் பெரியாருடைய உரிமைகளையும் பெற்றுக்கொண்டு தமிழ் பெருமைகளையும் பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு ஏதோ சிக்கல் இருக்குது என்று பொருள். அப்படி நாம் நீண்ட நாட்களுக்கு இருக்க முடியாது. இதை உணர்த்தியவர்கள்தான் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கர். தந்தை பெரியார் உலகத்திலேயே அப்படி ஒரு இயக்கம் இருக்க முடியாது. ஏன்னா உலகெங்கும் சமூக மாற்றத்தை முன்னெடுப்பதற்காக அரசியலை ஒரு வழிமுறையாக பின்பற்றினார்கள், அரசியலை ஒரு ஆயுதமாக பின்பற்றினார்கள். அரசியல் மூலம்தான் சமூக மாற்றத்தை முன்னெடுக்க முடியும் என்று உலகெங்கும் போராட்டங்கள் நடைபெற்றன. ஆனால் தந்தை பெரியாருக்கு ஈடு இணையே கிடையாது. அரசியலை முற்றாக தவிர்த்த, அரசியல் பதவிகளை முற்றாக துறந்த, அரசியல் பட்டங்களை, அரசு பட்டங்களை முற்றாக துறந்த ஒரு இயக்கத்தை அவர் விட்டு சென்றிருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலிலும் பங்கேற்றார் என்று சொன்னாலும் ஒரே ஒரு நூல் தான் அரசியலை பற்றி எழுதியிருக்கிறார். காந்தியும் காங்கிரசும் தீண்டத்தகாத மக்களுக்கு செய்தது என்ன. அவர் 3 கட்சிகளை தொடங்கினார். அந்த கட்சிகளிலே அவர் பெரிய வெற்றிகளை ஈட்டவில்லை. ஆனால் அம்பேத்கர் எதற்காக போற்றப்படுகிறார் என்று சொன்னால், 2500 ஆண்டுகளாக கண்டுபிடிக்க முடியாத ஓர் உண்மையை, அல்லது புத்தர் கண்டறிந்த ஓர் உண்மை மறைக்கப்பட்டதை தோண்டி எடுத்து, ஜாதிதான் இங்கே முதன்மை முரண்பாடு, அந்த ஜாதியை நாம் வென்றெடுக்காமல் நாம் மனிதர்களாக மாற முடியாது என்பதை இந்த சமூகத்திற்கு, இந்த உலகத்திற்கு அவர் உணர்த்தினார். நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களின் முதன்மை முரண் எது என்று சொன்னால் அது ஜாதிய முரண்தான் என்பதை உலகிற்கு பறைசாற்றிய வெகு சிலரில் அம்பேத்கரும் பெரியாரும் மகாத்மா ஃபுலேவும் புத்தரும் முதன்மையானவர்கள். அப்போ நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அரசியலை நோக்கித்தான் இருந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு கூட இங்கே உலகத்திலே இல்லாத ஒரு இயக்கத்தை, அரசியலிலே பங்கேற்கக்கூடாத, முற்றாக துறக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை பெரியார் தொடங்கி வைத்திருக்கிறார். ஆனால் நாம் நாள்தோறும் அரசியல்தான் பேசிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பிறவி இழிவை யார் போக்குவது? சட்டமன்றத்தில் போய் என்னுடைய பிறவி இழிவை நடத்தும் ஒரு உரிமையை கேட்க முடியுமா? அங்கே ஒரு சட்ட வரைவை நீங்கள் முன்னிறுத்த முடியுமா? இல்லை நாடாளுமன்றத்தில் நீங்கள் எல்லா எம்பிக்களும் ஒன்று சேர்ந்து எங்கள் பிறவி இழிவை ஒழிக்க வேண்டும் என்று யாராவது இதுவரை கேட்டிருக்கிறார்களா? இனிமேல் கேட்கப் போகிறோமா? அம்பேத்கரும் பெரியாரும் சொன்னார்கள், உங்கள் உரிமையை நீங்கள் யாரிடம் போய் மண்டியிட்டு கேட்கப் போகிறீர்கள்? உங்களுடைய விடுதலை என்பது உங்களுடைய கையிலே இருக்கிறது.
சமூக விடுதலையை நீங்கள் வென்றெடுப்பது, பிறவி இழிவை நீங்கள் அழித்தொழிப்பது என்பது உங்களுடைய சிந்தனையிலிருந்து அது கிளம்ப வேண்டும். நீங்கள் போய் மனு கொடுத்து கொண்டு இருப்பது அல்ல. ஜாதியை எப்படியாவது அழிச்சிருங்க அப்படின்னு போய் நம்ம நாடாளுமன்றத்தில் முதலமைச்சரிடம் பிரதமரிடம் மனு கொடுத்து கொண்டு இருக்க போகிறோமா? ஆனால் அப்படித்தான் நீங்கள் நடந்து கொண்டிருக்கு. தீண்டத்தகாத மக்கள் நாள்தோறும் மனு கொடுக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். தீண்டத்தகாத மக்கள் நாள்தோறும் மனு. அம்பேத்கர் சொன்னார், we are always a demanding society. நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய SC/ST நலச்சங்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய OBC நலச்சங்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாரும் இடஒதுக்கீட்டின் பிரதிநிதிகள், இடஒதுக்கீட்டின் பயனாளிகள். நிர்வாகத்தில் அவர்கள்தான் நிர்வாகம், அவர்கள்தான் அரசு. IAS அதிகாரிகளாக இருக்கட்டும், தாசில்தாராக இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், இந்த பெரும்பான்மை மக்கள் தங்களுக்கான நலச்சங்கத்தை தொடங்கி வைத்து கொண்டு நாள்தோறும் மனு போட்டு கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார். எங்களுக்கு அது வேணும், எங்களுக்கு இது வேணும், எங்களுக்கு சலுகை வேணும், எங்களுக்கு நிலங்கள் வேண்டும், எங்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது, நாள்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், தீண்டத்தகாத மக்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் தங்களுடையதாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக போராடவில்லை. இந்த நாட்டினுடைய அரசியல் அதிகாரத்தை எல்லாம் தாங்கள் பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடவில்லை. தாங்கள் இழந்த மனித மாண்பை மீட்டெடுப்பதற்கான போராட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். தாங்கள் இழந்த மனித மாண்பை மீட்டெடுப்பதற்கான போராட்டத்தை, ஒரு சமத்துவமான போராட்டத்தை, ஜாதியால் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தை ஜனநாயகப்படுத்துவதற்கான ஒரு போராட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். யாருக்கிட்டையும் போய் மனு போட்டு கொண்டிருங்கள் என்று சொல்லவில்லை தந்தை பெரியார். அதனால தான் எந்த அரசியல் கட்சியிலும் எந்த நிர்வாகத்திலும் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் பிறவி இழிவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்து மதத்திற்கு எதிராக உங்கள் எது பிறவி இழிவில் உங்களை ஆழ்த்தியதோ, எது தமிழர்களை பிரித்ததோ, எது தமிழர்களை பாகுபாட்டுக்கு ஆட்படுத்தியதோ, அந்த பாகுபாட்டிற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மதத்தையும் கடவுளையும் ஆகமங்களையும் புனித நூல்களையும் கேள்வி கேளுங்கள் என்று சொன்னார். அதுதான் உங்களை விடுவிக்கும் என்று சொன்னார். மனு போட்டு கொண்டிருப்பது அல்ல. ஆகவே தோழர்களே, இந்தியாவை உலகெங்கும் இல்லாத இந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய இந்த ஜாதிய சமூக அமைப்பை, அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்து மதத்தை, அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய புனித நூல்களை கேள்வி கேட்பதற்கு உலகத்திலேயே ரெண்டு இயக்கங்கள் தான் இருக்கின்றன, அம்பேத்கர் பெரியார் இயக்கங்கள். யார் அரசியலுக்கு போனாலும், யார் திசை மாறி தேசியத்தை கட்டமைப்பதற்கான போராட்டத்தை நிகழ்த்தினாலும் நாம் மட்டும்தான் ஜாதி பொய் என்பதை இந்த சமூகத்திற்கு தொடர்ந்து அறிவுறுத்தி ஒரு ஜாதியற்ற, ஒரு சமத்துவமான, ஒரு ஜனநாயகம் மிக்க ஒரு சமூக ஓர்மையை உருவாக்கக்கூடிய ஒரு தமிழ் சமூகத்தை உருவாக்குவதற்குத்தான் பெரியாரும் அம்பேத்கரும் ஜாதி இருக்கின்ற வரை அவர்கள் இருந்து வினையாற்றுவார்கள். அதற்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த பணியில் நாம் பயணமாக வேண்டும். அதற்கான ஆயுதங்களாக நாம் பெரியாரையும் அம்பேத்கரையும் நாள்தோறும் விவாதிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன். நன்றி.